இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிற பார்ப்போம். நம்மளை போல தான் எலியாவும் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ உதவி செஞ்சுருந்தாலும், அற்புதங்களை செஞ்சுருந்தாலும், பிரச்சனைன்னு ஒரு வரும்போது நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், என்னை கொன்று போட்டுருங்கன்னு தேவன்கிட்டவே சொல்லுவோம். இங்கே எலியாவும் அப்படி தான் தேவன் பார்த்து புலம்பி அழுகிறான். ஆனால் தேவன் எலியாவை எழுப்பி முதல்ல சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு தராரு. ஏன் அவனுக்கு சாப்பாடை முதல்ல கொடுத்தாருனா, அவனை கொண்டு தேவன் நிறைய காரியத்தை நடத்தணும்னு திட்டம் போட்டிருக்காரு. அப்போது அவனுக்கு உடம்புல பலம் இருக்கணும். இந்த சாப்பாடை சாப்பிட்ட பிற்பாடு கூட அவன் தேவன் எதுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, நம்ம சாகணும்னு வேண்டுதல் செஞ்சோமே, ஆனால் தேவன் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்து உயிர் பிழைக்க வைக்கிறாரேன்னு கூட அவன் யோசிக்கலை. தேவன் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தான் பிழைக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேவன் ஒரு வார்த்தை சொன்னாலே அவன் சாப்பிடாம உயிரோட வாழ முடியும். ஆனால் தேவன் அவனுக்கு புரியணும்னு சாப்பாடு கொடுக்குறாரு. அவன் சாப்பிட்டு மறுபடியும் படுக்கும்போது தான் தேவன் சொல்கிறாரு, மறுபடியும் ஏன் படுக்கிற, நீ இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது, எழுந்து புறப்படுன்னு சொல்கிறாரு. தேவன் நம்மளை வேதனையின் மத்தியிலும் உயிரோடு வச்சுருக்கிறாருன்னா நம்மளை கொண்டு நடத்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு அது புரியலைனாலும் அதுதான் உண்மை. நம்மளோட வேதனையின் மத்தியிலும் சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்தாலேவும் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் செயல்பட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்போ நம்ம கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது தவறான முடிவுக்கு வராமல் தேவன்கிட்ட பேசும்போது நம்ம என்ன செய்யணும்னு தேவன் சொல்லுவார். சம்பந்தமே இல்லைனாலும் நாம் அவர் சொல்படி கேட்டு நடக்கும்போது கடைசியில் நம்மளுக்கு புரிய வைப்பார் தேவனுடைய திட்டம் எவ்வளோ பெருசு, அதுக்கு நம்மளை எப்படி பயன்படுத்தியிருக்கிறாருன்னு. அன்னைக்கு நாமும் தேவனுக்கு சாட்சி சொல்லுவோம். ஆமேன்.